மழை அவ்வளோ விசேஷம் இல்லை கேட்டீங்களா? ஆமாம், அவ்வளோ விசேஷமான மழை இல்லை. இங்கே பாருங்க, இந்த ஈரமே நனையலையா, தரையே நனையலையா, ஒழுங்காக நனையலை, செட்டு ஒழுங்க. ஆமாம், ஆர்கானிக் வெரிஃபிகேஷன் மண்புழு இயற்கை உரம் 1 கிலோ உரம் 10 ரூபா தான். தொடர்புக்கு 98 84 04 22 99 99 40 40 65 20. எப்போனாலும் கான்டாக்ட் பண்ணுங்கள், ஓனர் நம்பர் தான். ஆமாம், அதாவது சில முதலாளி மாதிரி ஓனர் மாதிரி என்ன பண்ணாங்கன்னா, வேலைக்காரங்களாம் நம்புவாங்க. ஒரு ஆளாக ஒரு நம்பிக்கையாக வச்சுருப்பாங்க. அந்த நம்பிக்கையாக இருக்கால தான் அவருக்கு சகுனி வேலை பார்த்து கெடுதல் பண்ணும். ஆமாம், அப்போ அவருக்கு தெரியாது என்ன பிரச்சனைகள் நடந்தாலும் யார் இந்த பிரச்சனை இப்படிலாம் பண்ணுதா, கிண்டி விடுதா அப்படின்ட்டு அவருக்கு தெரியாது, ஓனருக்கு தெரியாது. அவர் பலவிதமான சிந்தனையில் இருப்பார், பலவிதமான வேலை இதில் இருப்பார், அவருக்கு தெரியாது. ஆனால் இந்த சகுனி வேலை பார்க்க சகுனி வேலை பார்த்துக்கிட்டே இருப்பான், குடஞ்சிக்கிட்டே இருப்பான். இந்த சகுனிக்கு கடவுளாக பார்த்து ஒரு நாள் கொடுப்பான், ஒரு பொங்கல் படி எல்லாம் தீபாவளி பட்டி கொடுப்பான். பார்த்துக்காங்க, தீபாவளி பொங்கல் பட்டி சரித்தனமாக கிடைக்கும். அப்போ அந்த ஓனர் சொல்லுவார், இவனுக்கா இப்படி அப்படிம்பார். ஆனால் அவனுக்கு தெரிஞ்சிருக்கும், நம்ம செஞ்ச கெடுதலுக்கு தான் நம்மளுக்கு இதெல்லாம் கிடச்சிருக்கு. ஆனால் அதை வெளியே காட்டிக்கிட மாட்டாங்க, மீசியில் மண் ஒட்டாது. கேட்டில, இந்த சகுனி வேலை பார்க்க எத்தனை நாள் ஆனாலும் சரி, எத்தனை வருஷங்கள் ஆனாலும் சரி, திருந்த மாட்டான். அது எப்படின்னா, உறங்கவனை எழுப்பிடலாம், உறங்க மாதிரி நடிக்கவனை எழுப்ப முடியாது. அந்த கதையில் தான் அரசன் அண்ணு கேட்பான், தெய்வம் நின்று கேட்கும். நீ இந்த சகுனி வேலை உத்தியோகம் பார்த்து ஒரு காலமும் நீ நல்லா இருக்க முடியாது. இன்றைக்கி இல்லை, என்றைக்கே ஒரு நாளுக்கு உனக்கு பனிஷ்மெண்ட்டு கிடைக்கும் ராஜா, கவலைப்படாத. ஆமாம், அவன் சீமான் சொன்ன மாதிரி வாய்ப்பில்லை ராஜா, அதை தட்டி கழிச்சலாம்ட்டு சொல்லி வாய்ப்பில்லை ராஜா, உனக்கு கண்டிப்பாக படி கிடைக்கும் ராஜா, கவலையே படாத. வணக்கம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தவங்களுக்கு புரியும், புரியாதவங்களுக்கு என்றைக்குமே புரியாது. புரிஞ்சாலும் புரியாத மாதிரியே நடிச்சுக்கிடுவான் சிலவன், அப்படி இருக்கான். அதுதான் சகுனி. அவன் மகாபாரதத்தில் சகுனி உத்தியோகம் பார்த்தோம்னா அவன் துரியோதனன் அவன் குடும்பத்தை அழித்தான். அதனால் அவன் சகுனி அவனும் கூட இருந்தே கழுத்த இருந்தான். இந்த சகுனி அப்படி இல்லை, பிடிங்கி தின்னுக்கிட்டோம்னா சகுனி வேலை பார்க்கான். வணக்கம்.